रहमतुल्लाहि वबरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह यअमुरुकुम अन तुअद्दुल अमानत इला अहलिहा सदक़ल्लाहुल अलियुल अज़ीम क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम आयतुल मुनाफ़िक़ि सलासुन इज़ा हद्दस कज़ब वइज़ा वअद अख़लफ़ वइज़ा तुमिन ख़ान औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। அல்ஹம்துலில்லாஹ், ரமதானின் 4வது நாளினுடைய தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானத இலா அஹ்லிஹா. இந்த ஆயத்தை கொண்டு ஒரு முஸ்லீமுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு குணத்தை பற்றி சொல்லுகின்றான். ஒரு முஸ்லீமுக்கு ரொம்ப அவசியமான ஒரு குணம் என்னன்னு சொன்னால் அமானிதம் பேணணும். இந்த அமானிதம் பேணுவது என்பது எத்தனையோ நபிமார்கள்லையும் இந்த குணம் என்பது இருக்குது. இன்னும் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்டையும் இந்த குணம் இருக்குது என்பதாக கூறுகின்றான். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வஹி கொடுப்பான். அது அப்படியே அமானத்தாக கொண்டு வந்து நபிமார்களிடத்தில் கொடுப்பாங்க. மலக்குமார்களுக்கும் அமானிதம் பேணக்கூடிய குணம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அமானிதமான பேணக்கூடிய குணம் இருந்தது. இன்னும் பல நபிமார்களுக்கும் அமானிதம் பேணக்கூடிய குணங்கள் இருந்துச்சு. இப்போது ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் நல்லவன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயங்களை பார்த்தா தான், அந்த 3 விஷயங்களை சரியாக இருந்தால் தான் அவன் நல்லவன் சொல்லப்படும். அப்படி இல்லை, இந்த விஷயத்தை பார்த்தேன், அவர் தொழுகையை தொழுதாரு, அதனால் அவர் நல்லவர், இந்த நல்ல அமல் செஞ்சார் அதனால் நல்லவர் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தன் நல்லவன் சொன்னால், ஒரு முஸ்லீம் நல்லவன் சொன்னால் அவனுக்கு இந்த 3 விஷயம் என்பது இருக்கணும். ஒன்று, அமானிதம் பேணணும். ஒரு விஷயம் அமானிதமாக கொடுத்தோன்னு சொன்னால் அதை பாதுகாத்து அழகாக அது எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். 2வது, வாக்குறுதி தருவது. வாக்குறுதி கொடுத்தான்னு சொன்னால், நான் இன்றைக்கி நாளைக்கு இது செஞ்சிருவேன், இந்த விஷயத்தை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறது. 3வது விஷயம், உறவுகளை பேணுதல். உறவுகளை பேணுதலுக்குரிய விஷயத்தில் அவங்க ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. இந்த 3 விஷயங்கள் எந்த மனிதரத்தில் இருக்கிறதோ அவர் தான் நல்லவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. கியாமத்து நாளில் சிராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த பாதையில் நம்ம நடந்து போனோன்னு சொன்னால், அதை தாண்டிட்டோன்னு சொன்னால் சொர்க்கம், அப்படி இல்லைன்னா கீழே விழுந்தோன்னா நரகம். அதை தாண்டிட்டா சொர்க்கம், கீழே விழுந்துட்டா நரகம். அதாவது அந்த பாதை எப்படி இருக்கும்னு சொன்னால் நம்மளுடைய அமல்களின் பொருட்டால் இருக்கும். நம்ம அமல்கள் எப்படி இருக்குது, நல்லா சாலிஹான சரியான அமலாக இருக்குது, இஹ்லாஸுடன் இருக்குது, அல்லாஹுக்காக செஞ்சுருக்கோன்னு சொன்னால் அந்த பாதை சரியாக இருக்கும். அப்படி இல்லை, நம்ம யாரோ பார்க்குறாங்க அவங்களுக்காக செய்கிறோம், இவங்க சொன்னாங்க அதனால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அந்த பாதையே கரடு முரடாக இருக்கும், கீழே தள்ளி விட்டுரும் அந்த பாதை. அதே போல் இன்னொரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் இறுதியிலும் 2 விஷயம் இருக்கும், 2 விஷயம் நிற்கும். அந்த 2 விஷயத்தை நம்ம சரியாக கடைப்பிடித்தா அது நம்மளை பாதுகாக்கும். அப்படி இல்லைன்னா அது கீழே தள்ளி விட்டுரும். என்னென்ன விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அமானிதம் பேணணும். 2வது விஷயம், உறவு பேணுதல் என்பது இருக்கணும். உறவு முறையே சரியாக இருக்கணும், யாரையும் துண்டிட்டு வாழக்கூடாது, அனைவரையும் அனுசரித்து போனோம் அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்களை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமானிதமான விஷயங்களை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. எப்படின்னு சொன்னால், ஃபதஹே மக்காவினுடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 8 கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜ்ரி 8 மக்காவினுடைய வெற்றி கிடைச்ச போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவை போய் சுத்தம் செய்யணும், உள்ள சிலைகள்லாம் இருக்கும், அந்த சிலைகள்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டு காபத்துல்லாவை சுத்தம் செய்யணும்னு சொல்லி
சுத்தம் செய்வதற்காக போவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னால் உஸ்மான் இப்னு தல்ஹா, அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, அதுவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. உஸ்மான் இப்னு தல்ஹா தான் அவங்க பேர். உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற சாவி இருக்கும், காபத்துல்லாஹ்வுடைய சாவி. அந்த காபத்துல்லாஹ்வுடைய சாவியை வாங்கிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திறந்து உள்ளே போய் காபத்துல்லா முழுமையாக சுத்தம் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு திரும்பிய வெளியே வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ இந்த காபத்துல்லாவுடைய சாவியை எங்கள் கையிலேயே கொடுத்துருங்களேன். ஏன்னா நாங்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணீர் கொடுக்குறோம், குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுக்குறோம். அந்த பொறுப்பை நாங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த சாவியும் எங்கள் கையில் பொறுப்பாக நீங்கள் கொடுத்துட்டீங்க சொன்னால் நாங்களும் அதையும் ஒரு பொறுப்பாக ஏற்று நல்ல முறையில் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தோடனே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானத இலா அஹ்லிஹா. அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களுக்கு ஏவுகிறான். என்ன ஏவுகிறான், யார் அமானத்தை சரியாக பாதுகாப்பாங்களோ, அதாவது நீங்கள் சரியான முறையில் அமானத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன் இந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்துல இறக்குறான்னு சொன்னால், இதுவரையும் உஸ்மான் இப்னு தல்ஹா அவங்களுடைய வம்சாதாரிகள் தான் தொடர்படியாக காபத்துல்லாவுடைய சாவியை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் அந்த பொறுப்பை மாற்றி கொடுக்கறது சரி கிடையாது, திரும்பி அவங்ககிட்டே கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை இறக்குன வண்ணமாக சொல்கிறான். சொன்னவொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வாங்கி உஸ்மான் இப்னு தல்ஹா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய காலகட்டத்தில் அவங்க ஹலீஃபாவுடைய இருக்கும்போது ஒரு வீட்டில் பால் வியாபாரி செய்யக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டில் தன்னுடைய தாய் சொல்கிறாங்க பாலில் தண்ணி கலந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்கிறாங்க, அது பெண் பிள்ளை சொல்கிறாங்க, இல்லை பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அவங்க வந்து சட்டம் போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி செய்யக்கூடாது. உமர்னா வந்து பார்க்கவா போகிறாரு, தண்ணி கலக்கலான்னு சொல்லி தாய் சொன்னோன்னே இல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்களோ இல்லையோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரப்பு பார்க்குறான், எனவே அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து அமாதீனத்தில் மோசடி செய்யக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்கிறாங்க, அமானிதம் தவறு விடுவது என்பது ஒரு முனாஃபிக்கினுடைய தன்மை, ஒரு நயவஞ்சகத்தினுடைய தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, என்னன்னு சொன்னால், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்பது 3ஆக இருக்குது, 3 விஷயமாக இருக்குது. நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் 3 இருக்குது. இதா ஹத்தஸ கதப, எப்போ பேசினாலும் பொய்யே பேசுவான். வைதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றவே மாட்டான், மாறு செய்வான். இதை துமின கான, அமானத்தாக ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த அமானிதத்தை பேணவே மாட்டாங்க, பேணாமல் அப்படியே அந்த அமானிதத்தை பேணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே ஹிஜ்ரத் செஞ்சு போனாலும், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தன்னுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. ஏன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அமானத்தான விஷயத்தில், அமானிதம் பேணக்கூடிய விஷயத்தில் ரொம்பவும் நம்பிக்கையுடையவராக இருந்தாங்க. அல்லாஹு தாலா நம்முடைய பொறுப்புகளையும் நாம் செய்யக்கூடிய பொறுப்புகள் எல்லாத்தையும் அமானிதத்தையும் சரியாக செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.